Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான இந்த பச்சை தக்காளி வச்சு ஒரு அழகான பருப்பு கடைசல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இப்போ இந்த பச்சை தக்காளி பச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன சின்ன பீசஸாக. பச்சை தக்காளியில் நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த பச்சடி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு எல்லா தக்காளியும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து நான் இன்றைக்கி பருப்பு வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி. நான் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு 1 கப் தண்ணி யூஸ் பண்ணி 1 விசில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு கடாய் எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு, அப்புறமா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நான் இன்றைக்கி ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண விடுங்க. இடையில ஒரு 2 வாட்டி வந்து நல்லா எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்மளோட தக்காளி வந்து நல்லா குக்காகி இருக்கும்போது அதோட மேல் தோலெல்லாம் வந்து லைட்டாக ரிமூவ் ஆகி இருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே அது உடையிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இந்த கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை ஆட் பண்ணி ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம இதை வேக விட்டால் போதும். ஸோ நம்மளோட பருப்பு கடைசல் வந்து சூப்பராக பச்சை தக்காளி யூஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக கம வாசத்தோட ரெடி ஆகிரும். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, அப்புறம் 2 கார்லிக் வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கிறேன், 2 சில்லி, அப்புறமா கொஞ்சம் கறி லீஃப் நல்லா தாளித்து சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான வாசத்தோட நம்மளோட பச்சை தக்காளி பருப்பு கடைசல் இல்லை பச்சடி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பச்சை தக்காளி பருப்பு கடைசலை சூடான சாதத்துக்கு கூட கொஞ்சம் கீ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். Thanks for watching.